ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்த பாணி. இன்னைக்கு தி லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் அதனுடைய 36வது பாகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரேயர், நம்ம வழிபாடு செய்கிறோம் பார்த்தீங்களா. இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? ஸோ இது ஒரு முக்கியமான கீ. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்று தேவையாது இது அப்படின்னு சொன்னால் சாமிகிட்ட போய் வேண்டுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 வீடியோ, மேக்ஸிமம் 3 வீடியோ போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் இது ரொம்ப இலகுவாக சொல்லியிருக்காங்க. ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு கண்டென்ட் இன்றைக்கி பார்க்கக்கூடியது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும், ரைட்? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரேயர்? நான் எதுக்காக வழிபாடு செய்யணும், வேண்டணும் அப்படிங்கிறது நான் எதுக்காக செய்யணும்? ஸோ இது ஒரு கேள்வி. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, வழிபாடு அப்படிங்கிறது இல்லை வேண்டுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். நான் வேண்டலைனாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருப்பேன். உன்னுடைய நல்ல கர்மம் அந்த நேரம் நல்லாயிருக்கும், உன்னுடைய நல்ல கர்மம் நல்லபடியாக இருக்கும். ஸோ நீ என்ன செஞ்சனாலும் உனக்கு நார்மலாக போயிட்டுருக்கும். அதை நம்பிட்டு அது மட்டும்தான் நான் யாரையுமே மதிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காத. அந்த நேரம் தாண்டிச்சு உனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? இந்த சாகர நேரத்தில் சங்கரான்னு சொன்னால் பயன் இல்லைங்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அப்போது இந்த வழிபாடு அப்படிங்கிறது உன்னை எல்லா வகையிலையும் முன்னேற்றி கொண்டு வருவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி உடலுக்கு உணவோ அதே போல் நம்மளுடைய ஆன்மாவுக்கு இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உடலுக்கு உணவு கொடுத்தா தான் அந்த உடல் பலமாக இருக்கும். அப்போது அதுவும் நல்ல உணவாக கொடுக்கணும். அதே போல் வழிபாடு அப்படிங்கிறது தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கணும். அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த ஆன்ம முன்னேற்றம், ஆன்மாவுக்கு அந்த பலம் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. பூமிக்கு எதுக்காக வரோம்? திருப்பி பூமிக்கு வராமல் இருக்கிறதுக்காக தானே வரோம். அதற்கு உண்டான ஒரே வழி என்ன? இந்த வழிபாட்டு முறை, அது மட்டும்தான். அதுவும் சின்சியர் அண்ட் ஜென்யூன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அழுத்தி பின்னாடி சொல்லக்கூடிய நிறைய இடத்துலையும் அந்த அழுத்தி சொல்கிறாங்க. சின்சியர் அண்ட் ஜென்யூன் ப்ரேயர்ஸுக்கு மட்டும்தான் ஆன்சர்ஸ் கிடைக்குமே தவிர மற்ற எந்த இடத்துலையும் பதில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டுக்கு மனமான வழிபடுறோம், யாருங்க கேட்க போகிறா? ஏதோ சாமி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கேட்குறோம். ஏதோ நானும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் பேசுறது உண்டு இல்லையா? தப்பு இல்லை. ஏன்னா நம்ம யாரை கும்பிட்றோன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து யாரோ ஒருத்தர் காமிச்சு கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி பிற மதத்தவர்கள், இப்போ இஸ்லாமியர்களாகட்டும், அவங்க தெய்வத்தை உருவம் இல்லைன்னே சொல்கிறாங்க இல்லையா? அப்போது என்ன தான் பண்ணுறோம்? இந்த வழிபாடு பண்ணும்பொழுது என்ன போகுது அப்படின்னு கேட்கும்போது, உண்மையாலுமே வழிபாடு அப்படிங்கிறது ஒரு இன்விசிபிள் அப்படிங்கிறது அது கிடையாது. நீங்கள் என்னென்னலாம் வேண்டுறீங்களோ மேலே இருக்கக்கூடிய மேல்நிலை ஆன்மாக்கள் அத்தனையுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு லைட் மாதிரியாம். நம்மளுடைய ப்ரேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஒளி மாதிரியாம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மேல் உலகத்திலேருந்து பார்க்கும்பொழுது பூமியிலிருந்து நிறைய ஒளி அந்த ஆன்ம உலகத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்குமா. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வேண்டுறோம் பார்த்தீங்களா, அது அந்த மெசேஜஸாக அந்த ஒளி ரூபத்தில் மேலே போயிட்டே இருக்குமா. அதில் உண்மையும் நேர்மையும் ரொம்ப தேவையாக இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு இல்லை வேண்டுதல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உடனடியாக அங்கேருந்து ரிப்ளை வருமா. அதுவும் அந்த ஒளியினுடைய ரூபத்திலேயே தான் நமக்கு சேருமா. அதை பின்னாடி சொல்கிறேன் எப்படி வரும், யாருக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சேருமா. அப்போது இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீ சும்மா அப்படி ஏதோ ரேண்டமாக வேண்டிட்டு வரேன்னு நினச்சிக்காத. நீ கோயிலுக்கு போகிற, இல்லை வீட்லேயே வேண்டுற, தியானத்தில் உட்கார்ற, நீ என்னெல்லாம் கேட்குறியோ, என்ன எல்லாம் நினைக்கிறியோ அத்தனையுமே அவங்களுக்கு தெரியும். ஒரு தனி மனிதனும் ஒரு உயிரும் என்ன நினைக்கிது, என்ன வேண்டுது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க. அதாவது மேல்நிலை ஆன்மாக்களுக்கு. ஸோ நீ சும்மா அப்படி ரேண்டமாக நீ எதையும் கேட்டுட்டு போகிறது கிடையாது. நீ என்ன யோசிக்கிறேங்கிறது முதல் கொண்டு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த விளையாட்டாக சொல்லுவாங்க தெரியுமா, கோயிலுக்கு போய் நின்றுட்டு சாமியோட அட்டியை இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது, இல்லை ஏத்தல் நிற்கிற பொண்ணு நல்லா இருக்குது, செருப்பை வெளியே விட்டுக்கிட்டு வந்தமே என்னாச்சு நினைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போது நீ அங்கே என்ன வேண்டுறேங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். நீ அங்கே நின்றுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன உண்மையாகவும் நேர்மையாகவும் வேண்டுறோமோ அதற்குண்டான பதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான அந்த ஹையர் ஸ்பிரிட் சோல்ஸ் அவங்க இருப்பாங்களாம். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கைடு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் சோல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு உண்மையான அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு ரே ஆஃப் லைட், சரிங்களா. ஸோ இங்கேருந்து போகிறதும் அதே மாதிரி அந்த ஒளிக்கற்றையின் மூலமாக தான் போகும், அங்கேருந்து வரதும் அதே மாதிரி தான் வரும். அப்போது இது கேட்கும்பொழுது அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது எல்லா ஆன்மாக்கள் உயர்நிலை ஆன்மாக்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ கடவுள் உண்மையாலுமே கேட்பாரா? நான் வேண்டுறேன்ல, நான் வேண்டுறதை கடவுள் உண்மையாலுமே கேட்பாரா அப்படின்னு கேட்டால், எல்லா உயிர்கள் வேண்டுவதும் அத்தனை இதில் என்ன பியூட்டி பாருங்க, இந்த இறை படைப்பில் இருக்கக்கூடிய அத்தனையுமே இருக்கக்கூடிய எந்த உயிர் இது ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது தான் அத்தனையுமே சாமிக்கு தெரியுமா. அது எவ்வளோ பெரிய ஒரு தாட் ப்ராசஸில் அந்த ஒரு இறைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பாருங்களேன். அத்தனையுமே சாமி கேட்குமா.
அப்போது அவர் தாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹையர் ஸ்பிரிட்ஸு, இப்போ அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஏஞ்சல்ஸ்னால் நம்ம இன்றைக்கி ரொம்ப அந்த மித்தலாஜிக்கலாக சொன்ன ஏஞ்சல் மாதிரி நினச்சிக்கிறீங்க, அது புரிதலுக்காக சொல்லப்பட்டது. அந்த ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களால நினச்ச நேரத்துக்கு பூமிக்கு வர முடியும், உருவம் எடுத்துகிட்டு வர முடியும், உருவை மாற்றிக்க முடியும், மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கக்கூடிய உயர்நிலை ஆன்மாக்கள். நம்மளுடைய புரிதலுக்காக ஏஞ்சல்னு சொல்கிறோம். ஸோ எல்லாருமே உயர்நிலை ஆன்மாக்கள், சரிங்களா. எங்கே அது ரிலீஜனை கொண்டு வந்து உள்ளே போட்டுறாதீங்க, அப்படி இல்லை, புரிதலுக்காக சொல்லப்படுறது. அப்போ அந்த மாதிரி உயர்நிலை ஆன்மாக்கள் மூலமாக நமக்கு வந்து உதவிகள் அப்படிங்கிறத இறைவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ நோ ப்ரேயர்ஸ் கோஸ் அன்ஆன்சர்ட். அப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா, ப்ரேயர்ஸ் வந்து அன்ஆன்சர் ஆகுது, நான் வேண்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நான் பின்னாடி வரேன். இப்போது அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் வந்து நமக்கு உதவி செய்வதற்காக வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு சில வேண்டுதல்கள் அப்படிங்கிறத வைக்கிறோம். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லை, நார்மலாக போகுது. சாமி எனக்கு இப்படி இருக்குங்க, கொஞ்சம் அப்படி இருக்கு, நல்லபடியாக இருக்கணும். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு எனர்ஜி, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நமக்கு விருப்பப்பட்டவங்க இறந்துட்டாங்க, அந்த வலியும் தாக்கத்தை வந்து நம்மளால் தாங்க முடியல, இல்லை நமக்கு ஒரு அநீதி நடந்து போச்சு, ஸோ அதை நம்மளால் தாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வேண்டுதலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த எனர்ஜி, அவங்க ஹையர் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களாம், மனோ திடத்திற்காகவும் மனோ பலத்திற்காகவும். அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த எனர்ஜி நம்மளுக்கு வரும். அப்போது கொஞ்ச நாள் இப்படி இருப்போம், சரி விடியா பார்த்துக்குவோம், அந்த சூழ்நிலை சரியாக இருந்திருக்காது, அட விடு பார்த்துக்குவோம், ஓடுவோம் நம்ம வாழ்க்கையில், அது சரி பண்ணிக்கலாம், அந்த சாமி பார்த்துக்கியா, போ பரவாயில்ல போ. அந்த தாட்டு ஏன் வருதுன்னா, என்னை காப்பாற்றி இந்த சூழ்நிலையிலேருந்து நான் தப்பிக்கணும்னு நீ வேண்டதுனால அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜினால தான். அதனால தான் உனக்கு அந்த தாட் வருது. நீ கேட்குறதுக்கு பதில் கொடுக்குறாங்க, நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் வேண்டினா அதுக்கு உண்டான பதில் உனக்கு வருது அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் போய் சிக்கி வந்துருவாங்க. அதாவது அவனை காப்பாற்றியே அவனை வேறு வழி இல்லை, ஏதோ ஒன்று சிக்கிட்டான், காப்பாற்றியே அவனை வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நிறைய நேரத்தில் வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், இல்லை யாரோ ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாகவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மேல்நிலை ஆன்மாக்கள் தங்களுடைய கடமையாகவே எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எது மூல காரணமாக அமையுது? நீங்கள் மனசார வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ திருப்பும் இந்த பாயிண்ட்லேயே அவங்க சொல்கிறாங்க, இஃப் யுவர் ப்ரேயர்ஸ் ஆர் சின்சியர் அண்ட் ஜென்யூன், அவ்வளோதான், உண்மையும் நேர்மையுமாக உன்னுடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது இருக்குன்னா அது நல்லபடியாக தக்க நேரத்தில் அதற்கு உண்டான பலன்களை வந்து அவங்க கண்டிப்பாக அழிச்சே தீருவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வரும் இப்போ அடுத்த கேள்வி. இப்போ நான் நேர்மையாக தான் வேண்டுறேன், ஆழ் மனசுலேருந்து நான் நேர்மையாக வேண்டுறேனே, ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது நடக்கிறது இல்லையா, எனக்கும் அது நடக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு உண்மையாக நேர்மையாக வேண்டக்கூடியவர்களுக்கு, ஆழ் மனசுலேருந்து வேண்டக்கூடியவர்களுக்கு ஏன் எதுவும் நடக்க மாட்டேங்குது? இந்த ஒரு கேள்வி கேட்கும்பொழுது ஒரு 5 பாயிண்ட் பக்கம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேண்டுவது உங்களுக்கு நல்லதாக இருந்ததுன்னா இந்த வேண்டுதல், இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த 5 க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்ததுன்னா மட்டும்தான் அது நடக்கும். இதற்கு அப்பாற்பட்டு எது இருந்தாலும் அது நடக்காது, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களுக்கு அது சரியானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அப்படின்னா என்ன? பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இங்கே பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மேலே நம்மளுக்கு ஈடுபாடு, விருப்பம் அப்படிங்கிறது, வெறுப்பு அப்படிங்கிறதும் கூட இருக்கும். ஒன்று வேணும்னு நினைப்போம், ஒன்று வேண்டான்னு நினைப்போம். அப்போது இது என்னென்னா, உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு அது உதவலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியறதில்ல. இங்கே வந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த உலக வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு அது தேவைப்படுதா அப்படின்னு அது வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தெரியும். நீ வேண்டக்கூடியது ஜஸ்ட்டு டெம்பரரி, இந்த சொல்யூஷனுக்கு உண்டானது தான் நீ வேண்ட அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்காது. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு உண்மையாலுமே அது தேவைப்படுதா அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக நடக்கும். அதை உடனடியாக அவங்க செஞ்சும் தருவாங்க. இல்லை நீ அதை முன்னோக்கி போகிறதுக்கு உண்டான அந்த வலிமையை வந்து உனக்கு ஏற்படுத்தி தருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது நான் பார்க்குறேன், எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும்லாம் வேண்டேன், என்னங்க நடக்கவே மாட்டேங்க, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, 10 லட்ச ரூபா கேட்டேங்க, கிடைக்க மாட்டேங்குதுங்க. 10 லட்ச ரூபா உனக்கு உண்மையாலுமே தேவையாத? ஆமாங்க, கடன் இருக்குது, அடைக்கணும். ஆடாத முட்டி மோதி முன்னாடி போகணுங்கிறதானே உன்னோட கர்மமே. அப்போ அது நடக்கிறங்கிறதுக்காக நீ 10 லட்ச ரூபா டப்புன்னு எடுத்து கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவேன்? மறுக்க போய் 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான வேலையை கடன் வாங்குவேன். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்களுக்காக நீ வேண்டக்கூடிய வேண்டுதலுக்கு பலன் இல்லை. ஸோ ஜென்யூனாக உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான வேண்டுதல்களுக்கு உடனடியாக பலன் உண்டு அப்படிங்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, திருப்பியும் சொல்கிறாங்க, இஃப் யுவர் ப்ரேயர்ஸ் இஸ் ஜென்யூன் அண்ட் சின்சியர், உண்மையும் நேர்மையுமாக இருக்குது, என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு எனக்கு வழிகாட்டி கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி நல்லபடியாக இந்த உலகத்தில் நான் வாழணும், எனக்கு உண்மையாலுமே தொந்தரவாக இருக்குங்க, எனக்கு அதுலேருந்து வெளிவருவதற்கு வழிகாட்டி கொடுங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி கேட்கும் பொழுது டொட்டாலடியாக அப்படி வந்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்காது. அதை தாண்டி இலகுவாக தாண்டி போகிறதுக்கு நமக்கு வழி அப்படிங்கிறத காட்டி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஜென்யூனாகவும் சின்சியராகவும் வேண்டுன்னு நடக்கும். மூணாவது விஷயம்,
தன்னலமற்ற ஒரு வேண்டுதலாகவும் இருக்க வேண்டும். அதே போல் நான் மெட்டீரியலிஸ்டிக், இந்த உலக வாழ்க்கையினுடைய பொருள் ஆசையினால் இருக்கக்கூடியதாக அந்த வேண்டுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான பொருள், அதெல்லாம் நம்மளுக்கு தேவை தான், இல்லைன்னு இல்லை, அது அவங்களும் மறுக்கிறதே இல்லை. அது தாராளமாக நீ கேட்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு பொருளோ சுகமோ தாராளமாக கேட்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை, அது கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு மீறரை பற்றியா, அங்கே தான் அது நடக்காமல் போகிறது. அப்போது ஆடம்பரத்திற்காக உன்னுடைய வேண்டுதல் அப்படின்னு இருந்தால் யார் வேண்டுனாலும் அது கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உன் தேவைக்கு வேண்டக்கூடியதில் எல்லாமே உனக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆடம்பரம், அதற்கு மீறி போகக்கூடிய எந்த ஒரு வேண்டுதல்களுக்கும் பலிதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமல்லாமல் பிற ஆன்மாவும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிருப்பாரு. அதாவது செல்ஃப்லெஸ் ப்ரேயர்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, எல்லா ஆன்மாக்களும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. உன்னை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு முக்கியம். அதுவும் சின்சியராக இருக்கணும். சும்மா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா, அது நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக வேண்டதில்லை. ஆத்மார்த்தமாக வேண்டுனா அதற்கு உன்னதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உன்னுடைய கர்மத்திற்கு உன்னுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. கஷ்டப்படுறாஞ்சாமே, ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னா, கஷ்டப்பட்டால் தான் நீ அதிலிருந்து வெளியே வரணுங்கிறது தான். ஏன் இங்கே பூமிக்கு நீ வந்ததுக்கு உண்டான காரணமே. அப்புறம் அதை அனுபவிச்சு தான் நீ தீக்கணும். எனக்கு அனுபவிக்க முடியல, சீக்கிரம் அதை தீர்த்து கொடுன்னு சொன்னால் அது எப்படி தீர்க்க முடியும்? அதை கடந்து போகிறதுக்கு எனக்கு பலம் கொடுங்கன்னு கேட்கலாம். சாமி, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், முட்டாள்தனமாக பண்ணிட்டேன், எனக்கு புரியுது, ஆனால் அதை கடந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு பலம் கொடுங்க, அதுக்குண்டான வழி காமிச்சு கொடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உட்டனடியே இன்னும் உங்கள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன், 1000 கோயில் கோலம் ஏறி இறங்கினா, நான் இத்தனை ஃபண்டெல்லாம் கொடுத்தேன், உபயம் அப்படின்னு எழுதியெல்லாம் போட்டேன், நீ என்ன எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற, அது எப்படி நடக்கும்? உன்னுடைய கடனை கழிக்கிறதுக்காக தானே வந்தேன், கடனை கழிக்கிறதுக்கு உண்டான வழி அதுதான், அனுபவிச்சு தானே தீர்க்கணும். அப்போ உன்னுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கணும்? துன்பம் வரக்கூடிய காலத்தில் துன்பத்தை கடந்து செல்வதற்குண்டான பலம் கொடுங்கன்னு தான் இருக்கணுமே தவிர துன்பத்தை உடனே முடிச்சு கொடுன்னு கேட்கக்கூடாது. ஸோ இப்படி தான் அது. அப்போ உன்னுடைய கர்மத்தில் உன்னுடைய ப்ரேயர்ஸ் இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த வேண்டுதல்களுக்கு பலன் கிடைக்காது. நீ சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கே, அதற்குண்டான வேண்டுதல்கள் கிடைக்குதுன்னா டக் 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 டக்குன்னு நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது இந்த உலகத்தை அதான் ஏற்கனவே முதல் பாயிண்ட் பார்த்த மாதிரி தான், நீ ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்க, அது ஜென்யூனான ஒரு விஷயமா இருக்குது, உன்னுடைய முன்னேற்றத்திற்காக உண்டான ஒரு விஷயமா இருக்குன்னா டக்குன்னு கிடைக்கும். அதை விட்டு போட்டு அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னா அதுக்கெல்லாம் பதில் கிடைக்காது. ஸோ நீ சரியான பாதையில் போகும்பொழுது போகக்கூடிய பாதைக்கு ஏற்றார் போலவே உன்னுடைய வேண்டுதல் இருக்குன்னா நடக்கும். அப்படி இல்லை, அதற்கு அப்பாற்பட்டு அப்படி டீவியேட் ஆகி இந்த உலக ஆசைகளோடு சேர்ந்து உன்னுடைய வேண்டுதல் இருக்குன்னா அது பெருசாக அதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க இருக்காது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? நம்மளை இக்னோர் பண்ணுறது இல்லை அவங்களோட இது, அது எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். நம்ம இங்கே பிறவா நிலை அடையணுங்கிறது நமக்கு மட்டும் நோக்கம் இல்லைங்க, மேலே இருக்கவங்களும் அதுக்கு உதவி செய்யணுங்கிறது அவர்களுடைய நோக்கமும் கூட. அப்போது உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சராக இருப்பாங்க, ஆனால் லவ்வபிள் ஸ்ட்ரிக்ட் டீச்சராக அவங்க இருப்பாங்க. நீ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இந்த உடல் விட்டு நம்ம மேலே போகும்பொழுது அது ஏன் நடந்துன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு சாமி ஒன்றுமே நடக்கல, பண்ணலன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு திரும்பி பார்த்தோன்னு வச்சுங்களேன், கரெக்டு தான், அன்றைக்கி அது நடக்காமல் இருந்ததும் கூட ஒரு வகையில் நல்லது தான். இது சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்னால தான் அவர்கள் அந்த ஒரு வேண்டுதல்களுக்கு பதில் தருவதில்லை. ஸோ இப்போ புரிஞ்சுதா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஏன் இந்த வேண்டுதல்கள், அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த வேண்டுதல்கள் அப்படிங்கிறது மனிதர்கள் ஒரு சீராக பண்ணுறதில்ல, இர்ரெகுலராக இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது, மனுஷனுக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி, ஒரு நிம்மதியான ஒரு இடம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், சாமி மதிக்கவே மாட்டாங்க, சாமி நினைக்கவே மாட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க, அவனுக்கு எப்போ பிரச்சனைன்னு ஒன்று வருதோ, துன்பம்னு ஒரு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் சாமியே அப்படிமா அதனால பயன் இல்லை. அதான் சாகர நேரத்தில் சங்கரான்னு பயன் இல்லை கண்ணு குருடானதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரத்தில் பயன், எத்தனை பழமொழி இருக்குது பாருங்கள். அதனால பயன் இல்லை. நீ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இருக்கிற நாள் முழுக்க நீ உன்னுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது இருக்கணும். இன்பமோ துன்பமோ எல்லா நேரத்துலையும் இறைவனுக்கு நன்றி. இந்த நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்தியா நன்றி. அந்த நேரத்தில் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி, இன்பமாக இருந்தால் மகிழ்ச்சி, துன்பமாக இருந்ததுன்னா எனக்கு கடந்து போகிறதுக்கு உண்டான வழிபாதையும் தைரியத்தையும் காட்டு, அதுவும் மகிழ்ச்சி, அவ்வளோதான். இந்த ஒரு மனோநிலை உள்ளவர்கள் பட்டப்பட்டான்னு அவர்களால் வாழ்க்கையில் மேலுக்கு போக முடியும். ஸோ நல்லா இருக்கும்போது யாரையுமே கண்டுக்க மாட்டேன், யாரையுமே மதிக்க மாட்டேன், சாமி முதல் கொண்டு. கஷ்டம்னு வரும்பொழுது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் எனக்கு தெரிவாங்க, சாமி முதல் கொண்டு. அது சரியில்லை. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இதை சரியாக உணர்ந்தாலும் கூட, இந்த பொருள் உணர்ந்தாலும் கூட அவங்க ஏன் இர்ரெகுலராக இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதுனுடைய அந்த வேல்யூ அண்ட் பவர், ஸோ அதனுடைய அந்த முக்கியத்துவம் அவர்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. வெளிப்படையாக தெரியுது, பட் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சுட்டு அவங்க அதை விடவே மாட்டாங்க. ஸோ
நீ எல்லாமே இந்த வேண்டுதல்கள் எல்லாமே எதற்காக கடைசியாக நடக்க போகுது? உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் இதெல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி உனக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வேண்டுதல் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவமே என்ன? உடம்புக்கு சோத்த போடுற மாதிரி ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஒரு உதவிக்காக கேட்கக்கூடியது தான் இந்த வழிபாடு இல்லை வேண்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே. ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கண்டென்ட். உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு என்ன சனிக்கிழமையா? இதையும் நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இந்த ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு அப்படின்னு நாளைக்கும் பார்ப்போம். ஸோ நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.